பதைத்திட மாட்டுவேன். மயானத்தில் இப்படி ஒரு கவனுக்கு இருப்பான். அவன் கரத்தில் கால்பட விழுந்தொரு வாய்க்கரிசி கொடுத்து பிறகு பணத்தை தகனிக்க வேண்டும் என்று தெரியாமல் திருட்டுத்தனமாக இரவு நேரத்தில் இலகுழுங்காத நேரத்தில் சோவென்று வடமுடிந்து கொண்டிருக்கும் நேரம் இப்பொழுது குழந்தை கொண்டு வந்து தகிப்பதற்கு துரித்து விட்டாய சண்டாளி யாரு சோரத்தனம காவலை மீறி சொல்லாமல் வந்த சொல்லு 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 சொல்லாமல் வந்த சொல்லு 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 யாரு தண்ணீர் தண்ணீர பிள்ளையை எண்ணியே பிள்ளையை எண்ணிய கொள்ளி வைக்க வந்த கள்ளி தண்ணீர பிள்ளையை எண்ணிய கொள்ளி வைக்க வந்த கள்ளி கள்ளி கொள்ளி வைக்க வந்த கள்ளி 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 யாரு யாரு கூறிவிடு. கால்புடத்துடன் வாக்கியரிசி இருந்தால் ஒரு பிழைத்த சுடுவதனுடைய பொறுப்பாகும். யாரு சொல்லு? ஐயா, கள்ளியும் அல்ல கபடியும் அல்ல, யாருமெல்லாம் ஒரு அனாதை. என் குழந்தை ஒன்றுதான் பக்கம் இருந்தது. அதுவும் வேளவனாந்தரத்தில் பாம்புகளை திறந்து விட்டான். அவனை எடுத்து அடக்கம் செய்வதற்கு இந்த மயானத்திற்கு ஓடி வந்தேன். இந்த மயானத்தில் மயான காவல் இருப்பார் என்று தெரியாமல் அறியாமல் ஓடி வந்து விட்டேன் ஐயா. தெரியாமல் வந்து விட்டேன். அறியாமல் தெரியாமல் வந்து விட்டீங்களா? கால்பட வாக்கியரிசி இப்பொழுது கொடு என்று நான் கேட்கிறேன். கொடு. யாரடி ஒன் ஊர் பேர் சொல்லடி, சொல்லடி யாரடி ஒன் ஊர் பேர் சொல்லடி. அஞ்சலிய துடனுக்கு குஞ்சலிட்டு அஞ்சலிய துடனுக்கு குஞ்சலிட்டு கல்லியா ரெடி ஒன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. பரிட்டு திரும்பி முரளிப்பதில் எல்லாரும் பரிட்டு திரும்பி முரளிப்பதில் எல்லாரும் பாபியத்திற்காக ஒரு வேலை இங்கு வந்தல்லையா ரெடி ஒன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. மீது தவறி பேசாது படி நீதனுக்கு வந்தபடி பேசலாம் அணையும்படி நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. சாதி பேதம் என்னையும் செடி செல்வதும் அழகும், சாதி பேதம் என்னையும் செடி செல்வதும் அழகும். சாயந்தரம் உயர் குளத்தில் சேர்ந்தவள் ஐயையும் நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. நானே ஐயா காரணியில் ஒரு எப்பொழுது வந்து கேட்டால் அஜுரந்தன் கையெழுந்து செய்கிறது நீ யா கையெழுத்து செய்கிறது நீ ஒரு சமத்து காணி உண்டு முகந்தேன் ஒரு சமத்து காணி உண்டு முகந்த சீச்சிய பாலிருந்து போய் கொண்டு நிறையா ரெடி ஒன் ஊர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. மேற்பதர் வேப்புளையன் வருகிற நிலையும்படி எதற்குள்ளாகுது ஆசிராதனே. வையகத்தில் உள்ள பெரியோரை மதியாமல் வையகத்தில் உள்ள பெரியோரை மதியாமல் கைதிலே மனபதிர செய்தியனே முடிவாவினே. திகிடு புள்ளைகள் என்ற வாயில் சம்பந்த தேகம் என்று
பருகும் ஜெகஜாதி பவிழு மயந்த கொண்ட வீரவாக்கவள் புரியும் பவிழு மயந்த கொண்ட வீரவாக்கவள் புரியும் ஒரு தரப்படியில் இந்த மறுமே அழகு கிடையா அடி ஒரு ஊட்டே சொல்லடி 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 மனித பொருளுதவி மாமனுக்கு இல்லங்கள் வந்தே கைகள் கவலா இனி என்ன செய்வனைய கல்பனும் வளர்த்துண்டிக்கு இனி என்ன செய்வனைய கல்பனும் வளர்த்துண்டு ஏதும் கதி வேதனை என்ன சிவனீது தவறி பேசாது 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 கொடுக்க கதி இல்லாத கொலை ஒன்று என்னென்று பொருத்தனப்படுகிற குடிகேடி படுகிற குடிகேடி அது கடமையில் கொண்டு கதமத்த சொல்லி அது கடமையில் கொண்டு கதமத்த சொல்லி அந்தத்திலே ஒண்ணு போல கண்டதில்லை மோசக்காரியா நீ ஒன்று ஊட்டே சொல்லடி 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 கால் பிரபலத்தோடு வாய்க்கரசி இருந்தால் உன் பிணத்தை சுடுவது என்னுடைய பொறுப்பாகும் இல்லை என்றால் சண்டாளி உன் பிணத்தை எடுத்து சென்றவனே என்ன சொன்னாலும் ஏற்கனவே சொன்னாலும் ஏற்கனவே இந்த குழந்தை தெய்வத்துக்கு சமம் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அதை கூட நினைத்து பார்க்காமல் இந்த நேச பிள்ளைய இந்த மயான காவலர் நான் பெற்ற மகனை எத்தி அறிகிறாரே. நேச பிள்ளையனே, மயான காவலனே, நீ யார்? நீ யார்? என் குழந்தை எத்தி எறிவதற்கு நீ யார்? மனிதனா மிருகமா? என்ன ஜன்மம் நீ? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நீ நிலமும் பிணத்தோடு பிணமாக வந்து கொண்டிருப்பவன் தானே. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு இப்படி ஒரு மனைவி இருந்து இப்படி ஒரு குழந்தை இருந்து நீ கட்டிய மனைவிக்கும் நீ பெற்ற குழந்தைக்கு நிலைமை என்றால் நீ பெற்ற குழந்தை எத்தி எறிவியா? புலையா இது உனக்கு சம்மதமா? புலையா இது உனக்கு சம்மதமா? எங்கள் புத்திரனே காலாலே எத்தனவும் மண்மேலே புத்திரனை காலாலே எத்தனவோ மண்மேலே சித்தமிழங்க பாவி கத்தி அழைக்கிறேன். புலையா இது உனக்கு சம்மதமா? ஆசை மகன், அன்பு மகன், பாசத்தோடு நான் பெற்ற மகனை எத்தேறினா ஆண்டவா, இப்படி ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டும் என்று இந்த பாவி என்னை உயிரோடு வைத்திருக்கிறாயா? நானும் இறந்திருந்தாலும் இந்த மயானத்தில் வந்து கொண்டிருக்க பிணத்தோடு பிணமாக வெந்திருப்பேன். இந்த பாவி எத்தனை எத்தனை வார்த்தை! நான் மட்டும் இறக்க சத்தம் அல்லாதவன் அல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கரந்தான். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த மயானத்தில் நின்று வருகின்ற பிணங்கள் ஒன்றுக்கு கால்பட படத்தோடு வைக்க தகடித்துக் கொண்டிருக்கிறேன். புரியுதா? அது இளம் அடிமை அல்ல, ஜாதியிலும் அடிமை அல்ல, நீதியிலும் அடிமை அல்லவே, நானும் ஆதியில் அடிமையான நீ. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று வருகின்ற பிணங்கள் ஒன்றுக்கு கால்பட உணவுத்துண்டு வைக்க சிவக்கி தகடித்துக் கொண்டிருந்தது. கால்பட உணவுத்துண்டு எஜமான கருப்பண்ணியது வாக்கியரசி அழைத்து சேர்ந்தது. பாவம், அதை கூட விடு. கால்பட உணவுத்துண்டு கண்டிப்பாகத்தான் வேண்டும். என்னை தகாத வார்த்தை பேச வேண்டாம். சீ சீ என்ன வார்த்தை பேசுறாய்? சீ சீ என்ன வார்த்தை பேசுறாய்?
மேவலாம் போடி காவல் தந்த நாடி மேவலாம் போடி இந்த ஜாதம் கண்டால் இது வந்து உற்றார் காவல் தந்த நாடி மேவலாம் போடி இது என்ன காலம் எனக்கு அனுகூலம் இது என்ன காலம் எனக்கு அனுகூலம் சதுர்மறை தேடும் சங்கரையான் காலம் சதுர்மறை தேடும் சங்கரையான் காலம் இது என்ன காலம் எனக்கு அனுகூலம் என்னடிமை கொண்டால் எஜமான் கண்டால் என்னடிமை கொண்டால் எஜமானு கண்டால் கால் பணமுள்ள ஒரு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு இல்லை சுற்றமில்லை இல்லை பதியில்லை இருக்கிறார் தற்சமயம் இல்லை ஐயா இது இருந்தால் எதிலும் சுற்றமில்லை இதுவே வழியில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது ஜொலிக்கக்கூடிய கணக்கில் தான் இந்த கோமண்டல் பல நடந்திருக்கக்கூடிய ஒரு தாலி வைத்துக் கொண்டு முழுமையில் ஏமாற்றிக் கொண்டார் தாலி என்றாவது எனக்கு செல்வனை 33 தேவர்களுக்கு தெரியாது என் மாங்கல்யம் கேவலம் ஒரு இடைகாடு காக்கு காவலர் பார்த்து விட்டாரே அப்படி என்றால் நான் சத்தியம் தவறினேனா என் பக்தா சத்தியம் தவறினாரா இது நான் பெற்ற குழந்தைதான் சத்தியம் தவறினாரா ஐயோ ஐயோ எல்லாமே முடிந்துவிட்டது எதற்காக இந்த பாவி இந்த பூமிக்கு பாழம் இருக்க வேண்டும் உடல் வேண்டாம் உயிர் வேண்டாம் வேண்டாம் 33 தேவர்கள் கண்ணுக்கு காணாத தாலியானது அன்று கண்ணமாபுரியிலே 56 தேசனுடைய மத்தியிலே இந்த பாவி என்ற கண்களுக்கு மட்டும்தானே தெரிந்தது அந்த தாலியானது. அந்த முறைப்படி எண்ணி பார்த்தால் இது என்னுடைய மனைவி சந்திரமணி. என்னுடைய மனைவி என்றால் இங்கு இறந்து கிடக்கக்கூடிய சின்ன குழந்தை நான் பெற்ற மகனான். ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டார். எதற்காக சந்தேகப்பட வேண்டும்? தெளிவாக விசாரித்து அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துவிடத்தான் வேண்டும். ஆமா, அதுதான் சரி. இந்த மயான காவலன் தாடியை பார்த்தேன் என்று அழுது புலம்பி கண் கலங்கி கண்ணீர் வடித்து உயிர் வேண்டாம், உடல் வேண்டாம், ஏன் பூமிக்கு பாரமாக நவாற்றப்படமாக இருக்க வேண்டும் என்று சாவுக்கு துணிந்து விட்டாயே. உனது நாடு நகர்வது உன்னை மனமுடித்த மணவாளன் பேர் என்ன? இங்கிருந்து கிடக்கக்கூடிய சின்ன குழந்தை பேர் என்னம்மா என்று சொல்ல முடியுமா? மங்கையே உணவனந்த கணவனல்ல, மங்கையே உணவனந்த கணவனல்ல, மற்றவருக்கு தோணாத மாங்கல்யத்தை விளங்குழுவோர் கண்டால் என்று ஏங்கி ஏங்கி பேதலித்து புலம்பும் பெண்ணே, ஏங்கி ஏங்கி பேதலித்து புலம்பும் பெண்ணே, உந்தன் ஊர்தான் என்ன, பேரான் என்ன, அம்மா அம்மா அம்மா
சாற்றமதில் வைத்திட்டு சாற்றமதில் வைத்திட்ட குழந்தையின் பேர்தான் என்ன? அம்மா, இந்த மயான காவலன் தானிய பார்த்தேன் என்று அழுது புலம்பி கண்ணீர் வடித்தாகி ஒரு நாடு இருக்கிறது. உன்னை மனமுடித்த மணவாளன் பேர் என்ன? சொல்லுப்பா, சொல்லு. சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன். கண்ணமாவுடைய மன்னரைய மன்னருக்கு மகளாக பிறந்து மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய மன்னருக்கு மனைவியாடி அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய ஹரிச்சந்திர பூபதி என் பக்தா என் பெயர் சந்திரமதி. இவர்களுக்கு குழந்தைகளோ அன்பு மகனே, பாச மகனே, பாசத்தோடு நான் வளர்த்துட்ட மகனே, நீ இறந்து விட்டாயா? என்னை விட்டு பிரிந்து போய் விட்டாயா மகனே? நம் சூரியகுலம் ஒன்றோடு அழிந்து விட்டதப்பா, நம் சூரியகுலம் ஒன்றோடு அழிந்து விட்டது மகனே. யோற்றி மனகரத்து ஆழ்வாய்தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் இந்த பாவி. நான் எண்ணிக்கொண்டிருந்த எண்ணங்கள் அனைத்து வீணாகி விட்டதே மகனே. நான் எண்ணிக்கொண்டிருந்த எண்ணங்கள் அனைத்து மண்ணாகி விட்டது அப்பா. அப்பா, எனக்கு கொல்லி வைப்பாய்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் இந்த பாவி. உனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்ற அந்த ஆண்டவன் என் தலையில் எழுதி விட்டான் மகனே. நான் என்ன செய்வேன்? ஐயோ, எனக்கு இந்த நிலை மயானத்தில் நின்று பிணத்தோடு பிணமாக வெந்து கொண்டிருக்கிறேன். நான் பெற்ற மகன் காலகண்ட நிலத்தில் நலமாக இருப்பாய் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன் மகனே. உனது தந்தை இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா? இந்த பாவி இருக்கும் இடத்துக்கு வந்து விட்டாயா? நான் யாருக்கு எந்த குறையும் செய்யாத பாவி, எனக்கா இந்த தண்டனை? ஐயோ, நான் பெற்ற மகனை இழந்து விட்டேனே, நான் பெற்ற மகனை இழந்து விட்டானே மகனே, இழந்து விட்டேனே மகனே. என்னை அப்பா என்று ஒரு வார்த்தை அழைக்க மாட்டாயா? இந்த சண்டாளனை அப்பா என்று ஒரு வார்த்தை அழைக்க மாட்டாயா மகனே? உன்னுடைய அழகு முகத்தை எரித்து கெடுத்து விட்டார்கள் அப்பா. அப்பா, ஐயா, அவன் நான் பெற்ற மகன் ஐயா. என் மகனுக்காக நீங்கள் இதற்காக அழ வேண்டும்? என் மகனை கொடுத்து விடுங்கள் ஐயா. இவன் என் மகன் இல்லை, அவன் நான் பெற்ற மகன். நான் யாரும் உமக்கு தெரியவில்லை? தெரியவில்லை. உங்களை யாருன்னு கூட இந்த பாவைக்கு தெரியவில்லை ஐயா. நான் என்னையா செய்தேன்? இந்த பாவைக்கு உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியவில்லையே. நான் தான் ஒரு அன்பு கணவர் கண்ணே, சந்திரமதி. இல்லை. ஆமா, ஐயா, கணவன் ஏற்றுக்கொள்ளுவேன் கண்ணே. தாராமணி, இந்த சண்டாளி உயிரோடு இருந்தது ஐயா. இது என்ன கோலம்? என்ன தொடாதே, இந்த பாவியை தொட வேண்டாம். கணவர் மனைவென்று தெரிந்ததற்கு பிறகு தொட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது நீ என்ன வேண்டாம். உனக்கு தெரியும் எப்படின்னா, இந்த பாவி ஒருவருக்கு தானமாக கொடுத்த பொன்பொருளை மீண்டும் இருவு கரமுனிட்டி வாங்கி பழக்க வல்ல. அந்த முறைப்படி எண்ணி பார்த்தால் உன்னை காசி மாநகரம் அழைத்து சென்று
ஒருவருக்கு நான் விலை கூறி ஆடு மாடுகளைப் போல விலை கூறி விற்று, ஐயா நீங்கள் காலால் இடும் வேலைகளை என்னுடைய மனைவி கரத்தால் செய்து முடிப்பாள் என்று உன் கரத்தை பிடித்து அவங்களுடைய கரத்தால் கொடுத்து வந்தேனம்மா. ஒருவருக்கு விலை கூறி விட்டதற்கு பிறகு என்னுடைய மனைவி என்று தெரிந்த உடனே நான் உன்னை எப்படி தொட முடியும் சொல் பார்க்கிற. வேண்டாமா, வேண்டாம் கண்ணே, வேண்டாம். சந்திரபதி நம் குழந்தை என்று கால் பட உலகத்தோட வாய்க்கரிசி இல்லாமல் தகனித்து விட்டால் சத்தியத்துக்கு பங்கம் தெரிந்துவிடும். இங்கே பாரு, அழ வேண்டாம் கண்ணி, காலகட்டத்துக்கு போ. அவனிடத்தில் சென்று யார் நான் பெற்ற மகன் இறந்து விட்டான், அவனுக்கு கொல்லி வைப்பதற்கு கூட எனக்கு கரத்தில் ஒன்று எதி என்று சொல்லி கால்பட உலகத்தோடு வாய்க்கரிசி வாங்கி போ. அங்கு சென்றால் கொடுக்க மாட்டார்கள், என்னை விடவும் மாட்டார்கள் ஐயா. கொடுக்க மாட்டார்களா? நம் என்ன செய்வது? நம் பெற்ற மகனுக்காக அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று 32 தானதர்மத்தை இந்த கரத்தால் அள்ளி வழங்கினேன். இந்த பாவி நம் பெற்ற குழந்தை இறந்து விட்டான் அம்மா. அவனுக்கு கொல்லி வைப்பதற்கு கூட வழி இல்லாமல் போய்விட்டது. நம் குழந்தை என்று கால்பட உலகத்தோடு வாய்க்க செல்லாமல் தகனித்து விட்டால் சத்தியத்திற்கு பக்கம் விளைந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் விதி விளையாடிவிட்டது. அன்று ஒரு வார்த்தை நான் கூறியிருந்தால் இந்த கஷ்டங்கள் அனைத்து நமக்கு வந்து சேராது. என் உயிரே போனாலும் நான் ஒரு பொய் சொல்ல மாட்டேன் என்று இந்த பாவினான் வாக்கு கொடுத்த காரணத்திற்காகத்தான் என்னுடைய மனைவி ஒரு பக்கம், நான் பெற்ற மகன் ஒரு பக்கம், அவன் இறந்து விட்டான். குடிமக்கள் எல்லாம் ஒரு பக்கம், மந்திரி சத்தியகீர்த்தி ஒரு பக்கம், இந்த பாவி நான் தனிமையாக இந்த மயானத்தில் பிணத்தோடு பிணமாக நான் வெந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா நான் என்ன செய்வேன்? காரணம் என்ன? கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றான். ஆமா, ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? இனிமேல் அதோ பார், காசி முச்சத்துக்கு சென்று நான் பெற்ற மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி பிச்சை எடுத்துவான். ஆமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிச்சை எடுப்பது ஒன்றுதானே குறை இருக்கிறது. அதையும் நான் எடுத்து வருகிறேன். ஆனால் ஒன்று, இந்த வாக்கியம் எனக்கு சொந்தமானது, அதை விட அது வேண்டாம். காழ்ப்பணம் உலகத்துடைய ஜமானுக்கு சேர வேண்டியது இல்லையா? சீக்கிரமாக சென்று பிச்சை எடுத்து கொண்டு வா. பெரியவர்களே, இளைஞர்களே, சகோதர அனைத்து உலகளும் சந்திரமதி பிச்சை எடுக்க வரும் பொழுது உங்கள் கரத்தில் உள்ள கொல்லி காசை போடுங்கப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரமதிக்கு கொல்லி காசு போட்டு போனால் காசுக்கு சென்று நம்ம கஷ்டத்தெல்லாம் தீர்த்து அந்த தெய்வ ஆலயத்திற்கு முன் நல்வாக்கு வரத்தை பெற்று வந்ததுக்கு சமமாகும். பிச்சை எடுத்து கொண்டு போவோம். சென்று வர. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா. இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, என்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் வயிற்றில் பிறவேன் அம்மா. தாய் தந்த
இவன் வேண்டுமா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா என்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. காசிமன்னுடைய மகனை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு பிச்சை எடுத்தது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றாய். குழந்தை கையில் எடு. இது யாருடைய குழந்தை? ஐயா, பிச்சை எடுக்க சென்ற வழியில் ஒரு குழந்தை இறந்து கிடந்தது. என் குழந்தை போல் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தனை தவிர நான் குலகாரி அல்ல. காசிமன்னுடைய மகன் கருணவேந்தனை கழுத்தை கடித்து கொலை செய்திருக்கின்றாய். உங்களுடன் பேசுவதற்கு நேரமில்லை. உங்களுடைய மகனை ஜெயிப்பதற்கு எவ்வளவு வேணும்? கால் பண்ண 1.5 ரூபா தானே, மீதி இதுல போடு. ஐயா, நான் சொன்னது பிச்சை எடுக்க, அது நீ ஒரு பிச்சையா? அது அன்பு பிச்சை, இது அதிகார பிச்சை. ஆனா அவர் நல்ல இருக்காரு. அதை மட்டும் கொடு. காணிக்கார நீ தானே. யாரப்பா மயான காவலன்? நீங்கள் தான் மயான காவலனா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் கை குழந்தை என்று கூட பாராமல் காசிமன்னுடைய மகனை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கின்றார். கொலை செய்த குற்றத்திற்காக அந்த பெண்ணை ஒரே வெட்டாக வெட்ட வேண்டும் என்று மன்னனுடைய உத்தரவு. நீங்கள் சொன்னால் போதாது, எஜமான் சொல்றேன். தாங்களுடைய எஜமான் சொல்லிவிட்டு விடவில்லை. அவர் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை என்னால் கையில் கொடுத்திருக்கிறார். பாருங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, ஒரு ஆள் சம்பளத்தை கொண்டு வரலாம் பாக்குறியா? நடக்காது. நான் கொண்டு வரும் பெண்ணை வெட்ட வேண்டும். ஆம், அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது ஒரு பெண். அந்த பெண்ணை ஒரே வெட்டாக வெட்ட வேண்டும். தாங்களுடைய எஜமான் வீரவாகுவின் கட்டளை நிறைவேற்றுங்கள். ஜெய் ஜக்கம். நான் பட்ட சோதனை எல்லாம் போதாது. என்னை குலகாரி என்ற பட்டத்தை சுட்டி போகிறார்களே, நான் குலகாரியா? நிச்சயமாக இந்த குழந்தையை நீ கொண்டிருக்க மாட்டீர்கள். இது ஆண்டவருடைய கட்டளை. என்னை மன்னித்து விடு கண்ணே, என்னை மன்னித்து விடு. எஜமான் கொடுத்த வாக்குப்படி நான் உன்னை வெட்டித்தான் ஆக வேண்டும். இனிமேல் மனைவி என்று பார்த்து உன்னை நான் வெட்டாமல் விட்டு விட்டால் சத்தியத்துக்கு பங்கம் தெரிந்து விடும். உனக்கு உயிருக்கு உயிராக இருக்க வேண்டிய பாவி, உனது உயிரை நான் போக்குவதற்கு துணிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுமா, மன்னித்து விடு. உனக்கு வாழ்வழிக்க வேண்டிய சண்டான பாவி, உன்னுடைய வாழ்வு அழிக்க போகும். என்னை மன்னித்து விடு கண்ணே, இந்த பாவியை மன்னித்து விடு. நம் பெற்ற மகன் இறந்து விட்டான். அவனை மயானத்துக்கு கொண்டு வந்து உன் கரத்தால் நீ கொள்ளி வைத்து விடுவீர்கள். உண்மைதானே? உன்னை இந்த இடத்தில் நான் வெட்டி விட்டான். நீ இறந்து போய் விடுவீர்கள். உன் இறப்புக்கு பிறகு இந்த பாவி இந்த கரத்தால் உனக்கு நான் கொள்ளி வைத்து விடுவேன். முடிவில் நான் பிணவாகி விட்டால் என்னை எரிப்பதற்கோ புதைப்பதற்கோ எனக்கு கொள்ளி வைப்பதற்கோ யார் இருக்கின்றார்கள்? ஒருவருமே இல்லையே, ஒருவருமே இல்லையே கண்ணே. நான் என்ன செய்வேன்? பெற்ற மகனையும் இழந்து விட்டேன். உன்னை வெட்டி விட்டால் நீ இறந்து போய் விடுவீர்கள். உன்னையும் நான் இழந்து விடுவேன். இந்த பாவி, நான் எங்கு சென்று உயிர் வாழப் போகிறேன்? எப்படி உயிர் வாழப் போகிறேன்? இந்த பாவி, எனக்கு இந்த உயிர் உடல் மூச்சு ஆவி பொருள் எதற்கு எனக்கு வேண்டாம். உன்னை வெட்டுவதற்கு முதல் முறையே இந்த பாவி உயிர் பிரித்து விட்டால் கணவனுக்கு பிறகு நீ இறப்பதும் மக்கள் நலமாக இருக்கும். நான் இறந்து விட்டால் நீ எங்கு சென்று இருக்க போகிறாய் கண்ணே? கண்ணே சந்திரவதி, கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள். ஆமா, என்னுடைய மனைவி அல்லவனி, இந்த சண்டாளனுடைய மனைவி அல்லவனி. உமக்கு தெரியும்
வாக்கு காப்பாற்றி விட்டீங்களே என்று சொல்லும் பொழுது அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். 56 தேசனுடைய மத்தியிலே இந்த பாவி சண்டாளரை பார்த்து உனக்கு மான சூடி இந்த கரத்தால் உன்னை பிடித்து அழைத்து கொண்டு வந்தேன் கண்ணே. அந்த நேரத்தில் என்ன நினைத்தீர்கள் தெரியுமா? உனது தாயும் தந்தை சொந்த பந்தம் அனைத்துமே விடுத்து இந்த பாவியே தஞ்சம் என்று வந்தாயே. உயிரினி உடலினி இந்த பாவி எப்படியெல்லாம் நினைத்து இப்பொழுது நான் வெட்டி நீ சாக வேண்டும் என்று விதி என்றால் நம்ம என்ன செய்வது கண்டே? நம் பெற்ற மகனை பத்திரமாக பார்த்து என்று ஒரு நாள் இருவரும் சந்திக்க வேண்டிய நேரங்கள் வந்தால் நம் மகனை இந்த பாவியிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் கூறிச்சேன். அம்மா, ஆடு மாடுகளை போல நான் விலை கூறி உங்களை விற்கணும் செய்யும் பொழுது சுவாமியின்றி என்னை பின் திரும்பி பார்த்து சென்றாயே. அவனை ஒரு பிணமாக்கி கொண்டு வந்து இந்த பாவி பாதத்தில் போட்டு விட்டாயே கண்ணே. உன் மனைவி நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டது ஐயா. பிணமாக்கியாவது தாங்களிடமே ஒப்படைத்து விட்டது ஐயா. அதை நான் இப்பொழுது சொன்னேன். பிணமாக்கியாவது கொண்டு வந்து என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே என்று நான் சொன்னேன். வேறு ஒன்றுமில்லை. சரி இரு, இனிமேல் என் முகத்தை பார்த்தாதே. உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். மனைவி என்று மனதில் கூட எண்ணி பார்க்க மாட்டேன். கணவர் என்று நீ என்னை மனதில் நினைத்து கூட பார்க்க கூடாது. ஆண்டவனை வேண்டிக்க நான் விட்டுக்கிறேன். இவளுக்கு எங்கே சுவாமி இருக்கிறது ஆண்டம்? இவளுக்கு எங்கே சுவாமி இருக்கிறது தெய்வம்? கணவனை கண்கண்ட தெய்வம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பவள் இந்த சந்திரமதி. என் கணவன் எங்கே? என் தெய்வம் எங்கே? என் ஆண்டவன் எங்கே? இதோ இதோ என் ஆண்டவன், இதோ என் தெய்வம். என்னை வெற்றி விடுங்கள் சுவாமி. கத்தி எடுத்து கரம் பிடித்து விட்டேன். மனைவி என்ற மனதை எண்ணி பாராமல் நான் வெட்டுகின்றேன். இறைவா, தெய்வமே, மனைவியை விட்ட மனம் துணிந்தேன். சந்திரமதி, சுவாமி, நான் உன்னை வெற்ற நேரத்தில் உன் கழுத்தில் பூமாலை விடுவதற்கு காரணம் என்னமோ? உன்னுடைய மனதில் என்னமா நினைக்கின்றேன் சொல்லுமா? சொல்லு. சுவாமி, நான் வேறு ஒன்றும் நினைக்கவில்லை. என்னுடைய கணவர் என்னை வெட்டப் போகிறார். நான் இறக்க போகிறேன். நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு மறுபிறப்பு ஒன்று இருந்தால் நீங்கள் தான் கணவராக இருக்க வேண்டும். நான் தான் உங்களுக்கு மனைவியாக இருக்க வேண்டும். நாம் பெற்ற குழந்தை தான் நமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். நம்முடைய நாடே நமக்கு நாடாக வேண்டும். நம்முடைய நாட்டு மக்களே நமக்கு மக்களாக வேண்டும் என்றுதான் சுவாமி. வேறு ஒன்றும் நினைக்கவில்லை சுவாமி. இந்த பாவி இத்தனை சோதனைக்கு ஆளாக்கி மதுக்குடம் கன்றறுத்து வாய்க்கரிசி வாங்கிய பாவி இல்லையா? அடுத்த பிறப்புக்கு மனிதராக பிறந்தால் இந்த சண்டாளனே அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீங்களா கண்ணி? தரவதி வேண்டாமா? நமக்கு இனிமேல் பிறப்பே வேண்டாம். நீ சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்று எண்ணி பார்த்தா இந்த பாவியை உன் இதய
கோயில் கட்டி என்னை சுமையாக சுமந்து கொண்டிருக்கிறாயா கண்ணே, சுமந்து கொண்டிருக்கிறாயா? சுமைதாங்கி சாய்ந்தால் சுமையல்லவாகும், மணி தீபமோய்ந்தால் ஒளி எங்கு போகும். சுமைதாங்கி சாய்ந்தால் சுமையல்லவாகும், மணி தீபமோய்ந்தால் ஒளி எங்கு போகும். சரி கண்ணே, இனிமே நமக்கு பிறப்பே வேண்டாம் என்று ஆண்டவர் வேண்டிய மனமே வட்டமன துணிந்தேன். ஹரிச்சந்திரா, மனைவி வெட்டினார் செத்து விடுவாள் என்று தெரியாதா உனக்கு? சாகத்து விடுதலை இப்ப வெட்ட போறேன். சாகத்தான் வேணுமா? சாகத்தான் வேண்டும் என்பதற்காக உன்னுடைய மனைவி சூரியன் உதயமாகிறதுக்குள் காலகண்டன் வீட்டுக்கு போக வேண்டும். அப்படி போகாவிட்டால் 1000 பொய்க்கு சொல்ல தயாராகும். அப்படியா? அதற்கு வெட்ட வேண்டாம்ங்கிறியா? ஆமா, தந்த நாடு தரவில்லை என்று ஒரே வார்த்தை இல்லை, சொல்லவே மாட்டேன். ஏன்? தந்த நாட்டை மீண்டும் தரவில்லை என்று நான் சொல்ல வேண்டுமா? ஹரிச்சந்திரா, சன்னியாசிக்கும் சாதி பற்று உண்டு. சரி, நீயும் சத்திரிய வம்சம், நானும் சத்திரிய வம்சம். தந்த நாடு தரவில்லை என்று சொல். இல்லை, ஒருவனுக்கு தந்த நாட்டை மீண்டும் நான் பெறுவதற்கு விரும்பவில்லை. அப்படி என்றால் உனது மனைவி வெட்டி விட்டு உன்னை நீயும் உயிரும் வாய்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? இப்ப என்னுடைய மனைவி சூரியன் உதயமாகிறதுக்கு முன் போக வேண்டும் என்று சொல்கின்றேன். ஆமா, இல்லை என்றால் 1000 பொய்க்கு அர்த்தமாகும். என்னுடைய மனைவி இந்த இடத்தில் வெட்டி இறந்து விடுவார். இறந்ததுக்கு பிறகு இந்த பாவி நான் மட்டும் உயிரோடு இருப்பேன் என்று நம்புகின்றீர்களா? உன்னுடைய எஜமான் இந்த உறுதியை கொடுக்கவில்லை என்று சொல்கிறாய். நானும் என்னுடைய மனைவி இடத்திலே உயிரை விட்டுருவேன். ஓஹோ, அப்படி என்றால் வெற்றித்தான் தீர்வாயா? அப்படி என்றால் வெற்றி பார்க்கலாம். தேவர்களே அனைவரும் வந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் மும்மூர்த்திகள் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹரிச்சந்திரா, உன் பெருமையை நிலைநாட்டுவதற்காகவே நானும் வஜிஷ்டம் செய்த நாடகம் தான் இது. நான் குலக்குருவாக இருந்து அந்த திரிசங்கைக்கு அந்தர சொர்க்கம் என்னால் கட்ட முடியவில்லை. ஆனால் நீ கட்டி கொடுத்தாய். அதே போல் என்னுடைய மாணவன் ஹரிச்சந்திரனை போல நிறுத்துவதற்காக சத்திய ஹரிச்சந்திரன் என்று நிலைநாட்ட உன்னால் தான் முடியும் என்று கேட்டுக்கொண்டதனால் பூ உலகை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்தது தேவேந்திரன் சபை. அதைத்தான் நான் எடுத்துக்கொண்டேன். ஆகையினால் உன்னை பொய்யனாக்க முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் இந்த
அயோத்தியாபுரிக்கு மட்டும் நீ சத்திய ஹரிச்சந்திரனாக இருந்தால் மட்டும் போதாது, இந்த 74 லோகமும் அறிய வேண்டும் என்பதற்காக செய்த நாடகம். ஹரிச்சந்திரா, நீ இது சுடுகாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இல்லை, முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இக்கிய சாலை. நீ சுடுகோல் என்று கையில் ஏந்திக் கொண்டிருந்தாயே, உன் அரியாசனத்திலே இருந்து சிம்மாசனத்திலே அமர்ந்து செங்கோல் தாங்கி ஆட்சி புரிந்தாயே, அது செங்கோல். கொல்லிக்காசு வாங்கி வர வேண்டும் சொன்னாய், அத்தனையும் அது வெள்ளிக்காசு தான். நீ வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்த வெள்ளிக்காசு தான். ஹரிச்சந்திரா, சந்திரமதி 56 தேசத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்கும் மனைவி பிச்சை எடுக்க கூடாது என்பதற்காகத்தான் கனகவேந்தனை போல் அவனை சந்திரமதி கண்ணுக்கு மாயை செய்து வைத்தேன். அதே நேரத்தில் லோகிதாசன் மூச்சாகி இருக்கிறார். இப்பொழுதே லோகிதாசனை எழுப்பித் தருகிறேன். ஆகையினாலே இந்த அயோத்தியாபுரிக்கு மறுபடியும் சென்று நீ அரசு ஆழ்வாயாக இந்த கால்பணம் முளத்துண்டு என்று கவலை கொள்கிறாயே. கால்பணம் முளத்துண்டு என்பது பூ உலகில் வாழும் நர மனிதனாக பிறந்தவர்களுக்கு இது உன்னால் தான் அவர்களுக்கு ஒரு விமோச்சனம் வர வேண்டும் என்பதற்காக ஒருவர் இறந்து விட்டால் கொண்டு செல்வார்கள். அதை வீடு நோக்கி போகும்போது அந்த இடத்துல தப்பறியும் தொழிலாளி இருக்கிறார்களே, அவர்கள் 4 கோடு கிழித்துத்தான் வெட்டியான். அதுக்கு பெயர் தான் கால்பணம் முளத்துண்டு. இப்ப நாளடைவில் கோட்டு காசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேசரிசி வாக்கியரிசி அல்ல, தேசரிசி. தேசரிசி பசுவுக்கு கொடுக்க வேண்டிய பொருள், அது உமக்கு வந்தவர். ஆகையினால் எந்த பாவமும் இல்லை. இந்த அயோத்தியாபுரியில் நீயும் ஒருவன், மறுபடியும் நீயே ஆட்சி ஆழ்வாயாக. அந்த நர்த்தன கிரீடம் உன் சிம்மாசனத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறதே தவிர நான் உட்காரவில்லை. ஆகட்டும் சுவாமி, தாங்களுடைய செப்படி ஆகட்டும். ஆகையினால் உன் புகழை 74 லோகத்திற்கும் நான் சத்திய ஹரிச்சந்திரன் என்ற நிலை நிறுத்தியதற்காக சிவபெருமான் எனக்கு கொடுத்தது வானத்திலே விடி வெள்ளியாக உதிப்பா என்று சொல்லியிருக்கிறார்.